நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பப்ஜி மொபைல் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி ஆம்லேட் கார்டில் போகிறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஆம்லேட் ஆர்காட் லைவ் ஸ்ட்ரீம் கேம் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டிக்கோங்க. சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்குள்ளே போங்க. நீங்கள் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அது கொடுத்துட்டு கோ லைவ்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க்கு ஷேர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பப்ஜி மொபைல் காட்டுதா, அது பப்ஜி மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமுக்குள்ளே போகும். இந்த மாதிரி காட்டும். என்னுடைய பேர் காட்டுது பாருங்கள், யூடியூப்பில் லைவ் கேமர் தமிழ், அதுதான் என்னுடைய பேர். நீங்கள் என்ன சேனல் க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டும். முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி எனேபிள் பண்ணும் போது ஃபஸ்ட்டு டைம் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours கழித்து தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஓகேங்களா, அது எனேபிள் ஆகும். யூடியூப்பில் லைவ் 24 hours அப்புறம் தான் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் டிவைஸோடைய இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டொனேட்டட் வியாஜ், உங்கள் ஜிபே அக்கௌண்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் கைஸ், அது மட்டும் நான் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இருக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து கேமரா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் கேம் வந்து யூடியூப்பில் வரணுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்னல் சவுண்ட் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்டர்னல் சவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்டர்னல் சவுண்டு வந்து வெர்ஷன் 10 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும் உங்கள் ஃபோனில், இல்லைனா ஆகாது. வெறும் மைக்ரோஃபோன் மட்டும்தான் ஆகும். இது வந்து ஸ்ட்ரீம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்லினா அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா டோன்ட் டிஸ்டர்ப் மோட், அது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சவுண்ட்ஸ், எந்த விதமான கால்ஸ் எதுவுமே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இது வந்து உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஃப்ரேம் இருக்கும். உங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்களே வச்சுக்கலாம். வேணால் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன்ஸ் வரும் 3, 2, 1க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடனே ஸ்ட்ரீமிங்னு வருதா. இந்த ஸ்டார்ட் நவுன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களுக்கு யூடியூப்பில் இதுவாகிடும். மறக்காமல் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது 24 hours ஆகும். நீங்கள் முன்னாடியே யூடியூப்பில் வரலன்னு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். ஒரு 24 hours நீங்கள் வெயிட் பண்ணணும். முக்கால்வாசி பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்டு தட்டி விடுங்க மக்களை, தட்டி விடுங்க லைக்கை.